ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல விஜய் வந்து அனாமிகாவை பிடிச்சி திட்டுறாங்க. நான் எவ்வளோ பிரச்சனைனாலும் நம்ம ரூம்குள்ள தானே உன்னை தூங்க சொன்னேன். நீ எதுக்கு சோபால போய் வெளியே படுத்த? அதனால தாத்தா வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதவர். அவர் எவ்வளோ பாவம், வீட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகா அண்ணியை நீ தப்பாக நினச்சிருக்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. இனிமையாவது நீ மகா அண்ணி கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் மகா வந்து ரூமில் இருந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வராங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த குடும்பத்து மேலே நான் அன்பு வச்சுருந்தேன். அந்த அன்பு தான் இப்போ எனக்கு எதிரியாகவே வந்து நிற்குது. காயத்ரி அத்தை என்னை எப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. நீங்கள் இதில் தலையிட வேண்டாம், நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து போயிடுறாங்க. சூர்யா வந்து சூர்யா 2 பேரும் கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு மகா கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் காயத்ரி வந்து ராஜலட்சுமிகிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் மருமகளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துக்கிட்டு பாட்டி சொல்கிறாங்க, காயத்ரி வந்து எவ்வளோ அமைதியாக பேசுவா, இப்போ உன்னையே எச்சரிச்சுட்டு போகிறா, நீ தான் பார்த்துக்கணும் உன் மருமகளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ராஜலட்சுமி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிச்சனில் வந்து ஐஸ்வர்யாவும் மகாவும் நிற்கிறாங்க. அப்போ அனாமிகா வந்து என்ன மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. அப்போ காயத்ரி சொல்கிறாங்க, என் மருமகளை பார்த்தீங்களா, செஞ்ச தப்புக்கு உடனே மன்னிப்பு கேட்டுட்டா, அதான் அனாமிகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் சந்தோஷப்படுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.